பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின் மூலியமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வசன தியானத்துக்காக நான் பார்க்க போகிற வேத பகுதி யாத்திரையாகமம் 15வது அதிகாரத்துல 22வது வசனம். அங்க ஒரு சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து ரொம்ப மகிழ்ச்சியோட கனான் தேசத்திற்கு கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அவர்களை வழி நடத்தி போகும்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இந்த செங்கடலை கடந்து அவர்கள் வரும்பொழுது வனாந்தரமான ஒரு பாதை வழி அவர்கள் கடந்து வருகிறார்கள். இதற்கு முன்னதாக எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில செய்திருந்தால் கூட ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலையை அவர்கள் கடந்து வருகிற அந்த நேரத்துல கிட்டத்தட்ட நம்ம அங்க வாசிக்கிறோம், 3 நாட்களாய் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் அவங்க ரொம்ப வறண்டு போய் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையில அவர்கள் கடந்து வந்தார்களாம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமான தெய்வஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில செய்திருப்பார். நம்ம எழுந்து போக வேண்டிய சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருப்பார். ஆனா நம்ம எல்லாருமே அதை அதிக நேரத்துல நம்ம சிந்திப்பதல்ல. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை மாத்திரம்தான் நம்ம பார்ப்போமே தவிர நம்ம கடந்த நாட்கள்ல கடந்து வந்த பாதைகளை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த விதங்களை நாம் நினைத்து கூட பார்க்கிறது கிடையாது. நான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் இப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ள நான் சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறேனே என்கிற வருத்தம் மாத்திரம்தான் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலை 2ஆக பிளந்து அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து செங்கடலை கணக்க செய்த தேவன் வனாந்திரமான ஒரு பாதையில போகும்பொழுது கிட்டத்தட்ட கோபம் உண்டு மோசையை கல்லறிய பார்க்கிறாங்க. அப்போ மோசே என்ன செய்தார் தெரியுமா? தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறாரு. இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி மோசே கோவப்படல, அவர்கள்ட்ட போய் திட்டல. இதுவே நம்மளா இருந்தா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறாரு, உங்களால இதை தாங்க முடியலையா அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம். ஆனா மோசே ஒரு வார்த்தை கூட பேசல. மோசே தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறாரு. ஜெபித்த உடனே அங்க ஒரு அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியும். கொஞ்ச தூரம் அவங்க போன உடனே ஒரு குளத்தை பாக்குறாங்க. அங்க அதிக தண்ணீர் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாய்ந்து கொண்டு போகிறாங்க. இந்த தண்ணீரை நாங்க குடிக்க போகிறோம், 3 நாட்கள் தாகத்தோடு இருக்கிறோம், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மிருக ஜீவன்களும் மடிந்து போகிறது, ஏதோ ஒரு அற்புதம் எங்க கண் முன்னாடி இருக்குதுன்னு ஓடி போகிறாங்க. பிரியமானவர்களே, அங்க பார்க்கிறோம், அவங்க ஓடி போய் இந்த தண்ணீரை பருகும்போது தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்ததாம். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாங்க தாகத்தோடு இருக்கிறோம், இப்ப தண்ணி கிடைச்சதுன்னு சந்தோஷமா வந்தா இந்த தண்ணீர் இவ்வளவு கசப்பாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கசந்து போயிருச்சு. உடனே திரும்பவும் கோபப்படுகிறாங்க. மோசே இடத்துல கூக்குரல் எடுக்கிறாங்க. மோசே ஏறிய திரும்பவும் கல்லெடுக்கிறாங்க. மோசே மறுபடியும் செபிக்கிறார். கர்த்தர் அருமையான ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தினுடைய கிளையை பறித்து அந்த தண்ணீர்ல போட சொல்கிறார். மோசே அப்படியே கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களை அவர் கேள்வி கேட்கவே இல்லை. நான் இந்த குப்பை போட்டேனா தண்ணி எப்படி சரியாகுமா, இல்ல இது கசப்பு மாறுமா, இதுல ஏதாவது மாற்றம் வருமா, ஒரு வார்த்தை கூட கேட்கல. கஷ்டம்னு வரும்போது தெய்வ சமூகத்துல போய் நிற்கிறாரு. ஒவ்வொரு முறையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலை எகிப்து தேசத்துல இருந்து அவர் வெளியே கொண்டு வந்த நாள் முதல் அவருடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் அற்புதத்தை பெற்ற ஜனங்கள் அடுத்த பிரச்சனை வரும்பொழுது மோசைக்கு விரோதமா எழும்புவாங்க. அப்போ மோசை என்ன பண்ணுவார் தெரியுமா? அதே சமூகத்துல போய் செபிப்பாரு. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை எப்படியே செய்வாரு. அதே போலதான் இந்த சூழ்நிலையில கல்லெடுத்து மோசையை எரிய பார்க்கிறாங்க. ஆனாலும் மோசையை கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ நான் அதை எப்படியாக செய்வேன் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். தேவன் பேசுகிறார். அவர் சொன்னபடியே இந்த கொப்பை ஒடித்து போட்டாராம். போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் அந்த மாறா ஒரு மதுரமான நீரூற்றாய் மாறினது. எல்லாரும் குடிச்சாங்க, திருப்தியாய் அந்த தண்ணீரை பருகுனாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அவங்க 3 நாட்கள் அவங்க அந்த வனாந்திரமான பாதையில நடந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லவா? அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். ஆகாரத்திற்கு ஆகாரம், இறைச்சிக்கு இறைச்சி, தண்ணீருக்கு தண்ணீர், அவங்களுக்கு என்ன தேவையோ எந்த குறைவும் இல்லாமல் அவர்கள் கால்களில் இருக்கிற செருப்பு கூட பழுதாகி போகாமல், அவர்கள் வஸ்திரம் கூட
பழையமையாகி போகாமல் கர்த்தர் 40 ஆண்டுகள் அவர்களை அற்புதமாய் நடத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அந்த 3 நாட்கள் வேதனையோடு அவங்க கடந்து வந்தாங்க, கஷ்டத்தோடு கடந்து வந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். நீங்க அந்த நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசி அடிப்பதற்கு அவங்க கல்லெடுத்தது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனா 3 நாட்கள் நம்ம கூட பசியா இருந்தாலோ தாகமா இருந்தாலோ நம்மளால தாங்கிக்க முடியும். நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள், நம்மை சார்ந்தவர்கள் தாகத்தோடு வேதனையோடு வரும்பொழுது அவர்களை பார்க்கும்போது நம்மளாலையும் தாங்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க 3 நாட்கள் பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் 40 ஆண்டுகள் அவர்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவச்சனமே, இந்த நாட்கள்ல நீங்களும் கஷ்டமான பாதைக்குள்ள கடந்து செல்கிறீங்களா? ஏதோ ஒரு வழி, என்னால இந்த வேதனையில இருந்து வெளியே வர முடியல, என்னால இந்த வியாதியில இருந்து வெளியே வர முடியல, என்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல, என்னால இதை தாங்க முடியல, நான் இன்னும் எவ்வளவு நாள்தான் இந்த வேதனையை சகிப்பது, எவ்வளவு நாள்தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்வது அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாட்கள் பட்ட கஷ்டத்துக்கே கர்த்தர் 40 ஆண்டுகள் அவர்கள் வழி நடத்துவாரானால், பிரியமானவர்களே, உங்களுடைய கஷ்டத்துக்கு தக்காப்புல கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களுக்கு காரியத்தை அவர் வாய்க்க தருவார். இங்க வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளை அற்புதமாய் கர்த்தர் நடத்தினது போல உங்களையும் அப்படியே நடத்துவா. விசுவாசிங்க. மோசியை போல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, முறுமுறுக்காம கோபப்படாம தேவ சமூகத்துல போய், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை பிரகாரமா நீங்க நடப்பீங்க அப்படின்னா கர்த்தர் இதற்கு அப்புறம் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் அவர் கொண்டு போகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த நாட்கள் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பட்ட பாடுகளை கர்த்தர் அறிந்து அப்பா தொடர்ந்து வருகிற 40 ஆண்டுகளும் கர்த்தர்களை பூஷித்தது போல இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற அப்பா, அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க கடந்து வருகிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து தொடர்ந்து அவர்கள் முன்பாக இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் இந்த பிள்ளைகளை எங்க தாவை சத்தியத்தின் பிரகாரம் கர்த்தர் வழி நடத்துவீராக. கர்த்தர் இவர்கள் மீது வைத்திருக்கிற அப்பா உம்முடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்கி ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.